பொதுவாவே நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போது, இது எனக்கு, இது என்ன பத்தி, இது எனக்காக அப்படிலாம் பேசுவோம்ல. இதெல்லாம் எப்படி பேசணும் அப்படிங்கிற டவுட்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா? அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இன்னைக்கு இந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் வி ஸ்டார்ட். பை மீ, என்னால். திஸ் ஒர்க் வாஸ் டன் பை மீ. இந்த வேலை என்னால செய்யப்பட்டது. இல்லைன்னா நான் தான் இந்த வேலையை செஞ்சேன். டு மீ, எனக்கு. ஷி கேவ் அ கிஃப்ட் டு மீ. அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்தான். ஃபார் மீ, எனக்காக. ஹி ரோட் a லெட்டர் ஃபார் மீ. அவன் எனக்காக ஒரு கடிதம் எழுதினான். வித் மீ, என்னுடன். கம் வித் மீ, என்னுடன் வா, என் கூட வான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். லைக் மீ, என்னை போல. ஷி டான்சஸ் லைக் மீ. அவ என்னை போல நடனம் ஆடுறா. அவ என்ன மாதிரியே டான்ஸ் ஆடுறா. அபவுட் மீ, என்ன பத்தி. they were talking about me. அவங்க என்ன பத்தி பேசிட்டு இருந்தாங்க. விதவுட் மீ, நான் இல்லாமல். he went to the party without me. அவன் நான் இல்லாம விருந்துக்கு போனான். from me, என்னிடம் இருந்து. he took the money from me. அவன் என்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டான். ஆஃப்டர் மீ, எனக்கு பின்னாடி, அதாவது என் பிறகுன்னு சொல்லுவோம். she came after me. அவன் எனக்கு பிறகு வந்தா. நியர் மீ, என் அருகில். சிட் நியர் மீ, என் அருகில உட்காருங்க. சோ இதே மாதிரி நீங்க உங்களோட எவ்ரிடே vocabularies எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணிக்க நினைக்கிறீங்களா? Then don't forget to follow English to English for your better improvement. Thank you.